எதுக்கு உனக்கு இவ்வளோ வேலை? வந்துருச்சு ட்ரோன் அட் லாஸ்ட். என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கின ட்ரோன் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். அங்கேயும் போயிட்டு பட் செக் பண்ணி பார்த்ததில் அந்த ட்ரோன் ஒர்க்கே ஆகலை. ஸோ அதனால் சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி இன்னொரு ட்ரோன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு ட்ரோன் அரேஞ்ச் பண்ணி அதையும் செக் பண்ணி பார்த்தோம். அதுவும் கனெக்ட் ஆகலை. என்னோட டிவைஸில் மட்டும் இல்லை, ஆப்பிள்லேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம், அதுலேயும் கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டு காசை திருப்பி வாங்கிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக வீட்டுக்கு கிளம்பி பாதி தூரம் நான் இருக்கேன். சடனாக கால் வந்தது அவங்ககிட்டேருந்து தட் ஒரு ட்ரோன் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே நேற்று மீன்ஸ் ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கு மறுநாள் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ட்ரோனு. அங்கேயே கனெக்ட் பண்ணியும் பார்த்தாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அட்லாஸ்ட் ட்ரோன் வந்துருச்சு நம்ம ஃபேமிலிக்கு. ரியலி செம்ம பெரிய தலைவலி ஆகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக சுற்றிட்டு இருக்கேன் இந்த ட்ரோனுக்காக. மீன்ஸ் போகிறது வாங்கின்னு வந்தேன், அதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்துகிட்டு போனேன் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு, மறுபடியும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டேன், மறுபடியும் அதுக்கப்புறமா போய்ட்டு இதை வாங்கின்னு வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 3 நாளாக அங்கேயும் சுற்றுறதுக்கு அதுக்கே ஒரு 1000 ரூபாய் பெட்ரோல் செலவாயிடுச்சு எனக்கு. ஓகே எல்லாமே நல்லதுக்கு கடைசியில் நல்லதாக ஒரு ட்ரோன் கிடச்சிருச்சு. இதை அன்பாக்ஸ்லாம் பண்ணணுமான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ அதிலே போட்டேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இப்போ இந்த ட்ரோனை எல்லாத்தையும் பாக்ஸ்லாம் கைட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு இப்போ ஃப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ கிரேட்டரை வாக்கிங் கூட்டின்னு போகிற டைம் வேறு. ஸோ அதனால அப்படியே வாக்கிங் கூட்டின்னு போய்ட்டு ஃப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டரிஸ் வந்தது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளை மோர் காம்போ காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அது எதுவுமே என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி அந்த பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது ஒரே ஒரு ரீசன் தான். இது என்னன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால ஈஸியாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும், பட் ஆனால் சொல்லலை. பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோவில் ட்ரோன் ஆன் ஆகலை. பார்க்கல, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. அது மீன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஓகே வந்துருச்சு நம்ம ட்ரோன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ட்ரோனுக்கு இந்த மாதிரி ஒயரில் கனெக்ட் பண்ணணும். மீன்ஸ் கண்ட்ரோலரையும் மொபைல் டிவைஸையும் ரெண்டுத்தையுமே வயரில் கனெக்ட் பண்ணணும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த ஸ்பார்க்கில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இது என்னென்னா அழகாக பேக்கெட்லேயே கூட நம்ம வச்சு எடுத்துன்னு போயிடலாம். அந்த அளவுக்கு குட்டியாக க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலாக ட்ரோனு. ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட நான் டெய்லி யூஸ் பண்ணுற மொபைலு. இது நான் ட்ரோனுக்காகவே சரி ஓகே பழைய மொபைல் ஒன்று இருந்தது, அதை எடுத்து வச்சுட்டேன். சார் ட்ரோன் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே இதில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இதில் டூல் மாதாஜி பார்க்கறதுக்கு வேணும், சார்ஜ் வேணும், ஃபோன்ஸு இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே சார்ஜ் வேணும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ண போதில்லை. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோனை வச்சுருவோம். அதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு கிரேட்டரை வாக்கிங் கூட்டின்னு போய்ட்டு அதே மாதிரி ட்ரோனையும் ஃப்ளை பண்ணலாம். நான் கிரேட்டர் ரெடியாக வாக்கிங் போகிறதுக்கு செட். குட் பாய் குட் பாய். என்னது சார் கேமரா வணக்கி வச்சார். சரி சரி, அவர் அப்படியே இப்போ குஷி ஆகிட்டார். இவர் பார்க்கலாம். ஸோ கிரேட்டர் வாக்கிங் உடனே பயங்கர குஷி ஆகிட்டாப்புல. சிட் குட் பாய். இரு நான் இன்னும் போடவே இல்லை. டேய் என் கை கவுட் கிடைக்காது. 1 2 3. அவர் திரும்பி எடுத்துகிட்டு வந்தாலும் தரமாட்டார், அப்படியே எடுத்துன்னு ஓடிடுவார். ஸோ இப்போ ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3 2 1 கோ. ஸோ ட்ரோன் ஃப்ளை பண்ணி இறக்கியாச்சு கீழே. அண்ட் வேறு லெவலில் இருந்தது. இன்னும் ஒன்றுனா அதை பாருங்கள், ட்ரோனை தோத்துறேன்ற பேரில் ஓடினே இருக்குது பைத்தியம் மாதிரி. சொன்னால் கத்தினே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்களா? எதுக்கு உனக்கு இவ்வளோ வேலை? ஸோ முதல்ல இவனுக்கு போய் ஃபஸ்ட்டு பயவுள்ள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ட்ரோன் பேட்டரி காலி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ளை பண்ண போகிறேன். பார்ப்பலாமா, வீட்டுக்கு போகலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்திருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துருக்காரு. ரியலி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம்
நம்ம வீட்டாண்ட வந்திருக்காங்களேன்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ தப்பாக எடுத்து வேணால் தயவு செஞ்சு நீங்களும் ப்ரோ. ஏன்னா வந்து வீட்டாண்ட வந்து கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இது மாதிரி மீட்டப் இதெல்லாம் வைக்கிறதே வந்து மீட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி டைமில் மீட் பண்ணலாம். ஏன்னா இதை நான் வந்து என்கரேஜ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லிடுறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆனால் வந்ததுக்கு. ஓகே, இப்போ போய் ட்ரோனை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஊர்லேருந்து வீடியோவை வந்து பார்த்து கிளம்பி வந்துட்டாராம். இந்த திங்ஸ் ஒன்றே மட்டும் கேட்டுக்கிறேன். வீட்டாண்ட நான் இது மாதிரி மீட்டப்லாம் கண்டக்ட் பண்ணுறதே வந்து ஜஸ்ட் உங்க கூட மீட் பண்ணணும் பேசணுன்றது தான். அந்த டைமில் வந்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். பட் ஆனால் வீட்டாண்டான போது வந்து என்னோட பர்சனல் ஸ்பேஸ். இது வந்து யார் தப்பாக நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. என்னோட ஆட்டிடியூட் காட்டுறியா, அவங்க இவ்வளோ லவ் காமிச்சு வராங்க, என்ன இப்படி பண்ணுற, அது இப்படி பேசுகிற, அதுன்னு சொல்லிட்டு யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. பட் ஆனால் வந்து நான் இதை என்கரேஜ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ப்ரைவசின்றது மட்டும் என்னோட இதில் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, இவ்வளோ சப்போர்ட் தரீங்கன்றது எனக்கு ரியலி வந்து அது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா அட் த சேம் டைம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பயமும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். தப்பாக எடுத்துக்க வேணாம். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி தான் வந்திருக்கு ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு தெரியல, போய் பார்க்கணும். ஆக்சுவலாக இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ. ஏன்னா நிறைய ட்ரோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபாலோ மீ அதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கும். ஸோ அதெல்லாமே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் வந்து இது சார்ஜ் ஆனதுக்கப்புறமா. ஸோ எப்படியும் வந்து ஒரு 1 hour 1.5 hour வந்து இது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 75% ஆச்சு சார்ஜ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ட்ரோனை வந்து ட்ரோன் பேட்டரி அதுக்குள்ளே சார்ஜ் போட்டு வச்சிட போகிறேன். ஸோ கரெக்டாக இருக்கும் மறுபடியும் போய்ட்டு ஃப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா DJI மேவிக் மினி. ஆக்சுவலாக மினி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஸ்பார்க், DJI டெலோ, அதுக்கப்புறமா ஸ்பார்க்கு, அதுக்கப்புறமா DJI மேவிக் மினி, இதுக்கப்புறமா DJI மேவிக் ஏர், அதுக்கப்புறமா DJI மேவிக் ப்ரோ, அதுக்கப்புறம் DJI மேவிக் 2 ப்ரோ, அப்புறமா இந்த பேண்டம் சீரீஸு இதெல்லாமே இப்படி தான் வந்து ஆர்டராக வரும் இந்த ட்ரோனுடைய இது. ஸோ ஒன்றுத்துலேயும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் டெலோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு ஹேண்டியான ஒரு ட்ரோனு. அதே மாதிரி ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு வந்து ஸ்பார்க் வந்து யூஸ் பண்ணல, என்னோட பழைய ட்ரோன் என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ட்ரோன் வாங்கியிருந்தேன் ஸ்பார்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months 4 months நம்ம யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணதில் வந்து நிறைய கிராஷு நிறைய இது பண்ணி அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணி ஏன்னா வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணவும் இல்லை. நான் லாங் ரைட்ஸ் போகும்போது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்து இருந்தேன். தட் வந்து எப்படிடா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அதுவும் அவ்வளோவா யூஸ் பண்ணல, அதை அப்படியே சேல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஸ்பார்க் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அவர் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற காரணத்தினால என்கிட்ட கொடுத்தாரு, நீ வேணால் யூஸ் பண்ணிக்கோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 months 5 months நம்ம யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ட்ரோனை எல்லா ரைட்ஸுக்குமே. பட் ஆனால் அந்த ஸ்பார்க்கில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, காற்று ஓவராக அடிக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக நம்மளால் ஃப்ளை பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லை, அது 2 axis கிம்பிள், இது வந்து பார்த்திங்கன்னா 3 axis கிம்பிள். ஸோ வந்து அந்த ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது வந்து இதில் சூப்பராக இருக்கும். அந்த அதில் வந்து ஸ்டெபிலைசேஷனே இருக்காது. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரோன்ஸுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னா, இப்போதைக்கு வந்து சென்னையில் எங்கேயுமே வந்து ட்ரோன்ஸ் அவைலபிளே கிடையாது. ஒன்லி வந்து DJI மினி மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து ஒரு 3-4 பீஸ் மட்டும் தான் ஸ்டாக்கே அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ட்ராஜடியாக போயிட்டுருக்கு. ஏன்னா ரீசெண்டாக வந்து ரைட் போயிருக்காங்க போல இருக்குது. இது மாதிரி ட்ரோன்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி சேல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இந்த சேல் பண்ணுற எல்லா ஷாப்லேயுமே. ஸோ அதனால் வந்து எல்லாருமே செம்மையாக பயந்துட்டு இருக்காங்க. தட் வந்து எப்படி சேல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து எங்கேயுமே சேல்ஸ் கிடையாது. அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும், வந்து ரேட்டும் அதிகமாக விற்கிறாங்க. பட் ஆனால் இந்த கொரோனா இருக்கிற ஒரே காரணத்தினால தான் வந்து இப்போ ரைட்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். ஸோ அந்த கொரோனாக்காக மட்டும்தான். இல்லைனா எனக்கு ரைட் பண்ணுறதுல வந்து பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் நான் எனக்கு எதனா ஒன்று அஃபெக்ட் ஆகி என்னால் ஒரு 10 பேருக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ப்ரிவென்டிவாக வந்து நான் ரைட் போகாமல் இருக்கேன் இப்போதைக்கு. மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை. DJI மேவிக் மினி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 to இப்போதைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 to 60,000 rupees சம்திங் இன் பிட்வீன். ஒரு செல்லர் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செல்லர் தான் இருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒருத்தர் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ செல்லர்ஸ் வந்து அவங்க வைக்கிற ரேட்டு வச்சு வித்துட்ருக்காங்க. இப்போ வந்து போயிட்டு மறுபடியும் ஃப்ளை பண்ண போகிறேன். ஃப்ளை பண்ணிட்டு அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சிக்கிறேன் கைஸ். எதனா ஒரு விஷயத்துக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. Pitbull இந்த நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு இன்னொரு vlogல 3 o'clock வந்து உங்களை பார்க்குறேன். டாடா பாய். அண்ட் ரைடு வீடியோஸ் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாவாதீங்க. கூடிய சீக்கிரம் வந்துடும். நான் வந்து இன்னும் ஒரு 3 to 4 days பார்க்க போகிறேன். பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ரைட் போயிடுவேன். சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆச்சு அப்படின்னா போதும், ரைட் கிளம்பிடுவேன். ஆல்ரெடி வந்து நிறைய ரைட் பிளான்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். See people in the next video till signing off. Cheri. Tata bye bye.